இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் அஞ்சலி. என்னது இது? எல்லாமே ஒரே கருப்பா இருக்கு. ஓ ஓ கிளாஸ் போட்டிருக்கனா? அதான் அப்படி தெரியுது. என்ன கிளாஸ கழட்டினதுக்கு அப்புறமும் மொத்த இடமும் கருப்பா இருக்கு? என்ன? ஓ அப்ப மொத்த இடமும் கருகி போச்சா? சூப்பர். ஏதோ கேரேஜ், பெரிய பெரிய கம்பெனி ஆர்டர்னு ஏதோ பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்த, இப்போ இப்படி மொத்தமா கருகி நிக்குது. இப்போ உன்னை பார்த்தா பாவமா இருக்கு அஞ்சலி. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு இப்போ அது உனக்கு புரியுதா? ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, 2 கார் எரிஞ்சது, உள்ள இருந்த டூல்ஸ் எரிஞ்சதோட போச்சு. மொத்தமா எரிஞ்சு போயிருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? ஏதோ சொன்னீங்க 5 பேர் வேலை செய்யறாங்கன்னு. அவங்க நைட்டோட நைட்டா பஸ்பம் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த பழி ஓ மேலதான் வரும். உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் காலத்துக்கும் ஜெயில அந்த களி இல்ல களி அதான் சாப்பிட வேண்டியிருக்கும். இதுக்காகவே நான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்காகவே நான் உன்னை என் உள்ளங்கையில வச்சு தாங்கணும்னு நினைக்கிறேன். நீ ஆரம்பத்துல இருந்து இந்த வேலை வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. இப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரியே மொத்தமா எரிச்சிட்டு போயிட்டாங்கல்ல. நீ நினைச்சது நடந்துருச்சுன்னு உன் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறல. ஐயோ, ஏம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? இல்லம்மா, இப்ப நான் உடைச்சு போயிருக்கேன். இந்த நேரத்துல நீ எனக்கு ஆறுதல் சொல்லணும். பரவாயில்ல அஞ்சலி, இது போனாலும் பரவாயில்ல, திரும்ப வேற ஒண்ணு பண்ணி சாதிக்கலான்னு நீ எனக்கு தைரியம் சொல்லணும்ல. ஆனா நீ என்னடா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கடன் சொல்ற. ஏமா இப்படி இருக்க? அஞ்சலி, உன்னோட ஆசை, கனவு, லட்சியம் இது எல்லாத்தையும் தாண்டி உன்னோட உசுறுதான் இப்ப பெருசு. அத புரிஞ்சுக்கோ. நினைச்சதை ஜெயிக்க முடியாம, லட்சியத்தை அடைய முடியாம, என் வாழ்க்கை அழிச்சவ முன்னாடி வாழ்ந்து காட்ட முடியாம இந்த உசுறு இருந்து என்னமா பிரயோஜனம்? அஞ்சலி, எனக்கு என் உயிரை விட என்னோட லட்சியம் தான் பெருசுமா. இல்ல அப்ப நீ என்ன சொன்ன? பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த வேலைக்கு எதுக்குன்னு கேட்டல்ல? ஏமா ஏன் செய்ய முடியாது? எனக்கு இந்த உலகத்துல பொம்பளைங்க செய்யற அத்தனை வேலையும் இதுக்கு முன்னாடி பொம்பளைங்களுக்கு இந்த வேலை ஏன்னு கேட்ட வேலைதான். இதெல்லாம் நான் உனக்கு சொல்லணும் அவசியமே இல்ல. ஏன்னா எங்களை நீ அப்படிதான் வளர்த்திருக்க. மன்னர், நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணி இந்த வேலை செஞ்சாலும் எனக்கு எடுக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான்னு. அவெல்லாம் கண்டிப்பா அப்படி செய்வான் தானே? இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதெல்லாம் தாண்டி தானே ஓனர் போகணும். அஞ்சலி, நடந்து முடிஞ்சதை பத்தி நினைச்சிட்டே இருக்கிறதுல ஒரு பலனுமே இல்லம்மா. அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இது செய்யணும்னு அங்கிள் தோணுது. ஆனா என்ன வழி இருக்குன்னு எனக்கு எதுவுமே புரியல. கண்ணு கட்டி இருட்டுல விட்ட மாதிரி இருக்கு. ஓனர், நேற்று வரைக்கும் நீங்கள் தனியாலாம் ஒரு ஆளாக போராடினீங்க. ஆனால் அப்போ நாகிறேன் இதோ தலாகிறாரு. அப்போல்லாம் அவங்கள ஒண்டியாக தனியாக விட்டுற மாட்டோம். என்ன ஓனர், இப்போ நம்ம வேலை செய்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அப்புறம் கொஞ்சம் டூல்ஸ் வேணும், அவள் தானே? இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதெல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னப்பா சொல்ற? அப்படியா? என்ன நீ ஏற்பாடு பண்ணியா? என்ன பார்க்குறீங்க? நம்ம புள்ளிங்க மெக்கானிக் நிறைய பேர் இருக்கிறானுங்க. அவனாண்ட சொல்லி ஒரு மெக்கானிக் செட்டே ரெடி பண்ணிட்டேன். ஓனர், அவங்க குத்த 2 கார் தானே எரிஞ்சுக்குது, மற்ற காரெலாம் நல்லா தானே இருக்குது. அப்படின்னா அது எல்லாத்தையுமே அவங்க கொண்டு போய் ரெடி பண்ணிடலாம், வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஓனர் கவலைப்படாதீங்க. ஓனர் சொன்ன டேட்டில் நம்ம டெலிவரி கொடுக்குறோம், நீங்கள் வாங்க. ஸோ அம்மா அவங்களுடைய பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லுத்தல அஞ்சலி, இந்த மாதிரி உன்னை முடக்கி வச்சு
நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்க வச்சு திரும்ப அந்த மகேஷ் உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறான். அது நடக்கணுமா? அதுக்கான வாய்ப்பு நீ அவனுக்கு கொடுக்கணுமா? சொல்லுமா. அஞ்சலி, கண்ணை தொடச்சிட்டு வாமா. வழின்னு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறவனுக்கு 4 பக்கம் பாதை இருந்தாலும் அவன் கண்ணுக்கு அது தெரியாது. ஆனா வழி இருக்குன்னு நம்புறவனுக்கு கண்ணை திறந்து பார்த்தா கடல்ல கூட பாதை தெரியுமா? ஓனர், யார் ஃபோன்ல? எது பேசுங்க ஓனர். ஓனர், இந்த கேரேஜ் எரிச்சலாம் தெரியல. தெரிஞ்சா நம்ம மேல இருக்க கான்ஃபிடன்ட் போயிடல. என்ன பேசுங்க. ஹலோ சார். என்ன ஒர்க் போயிட்டு இருக்கா? சார் போயிட்டு இருக்கேன். சரி, இன்னும் 3 டேஸ்ல எனக்கு டெலிவரி கொடுக்கணும். ஞாபகம் இருக்குல்ல? ஆ ஆ அஞ்சலி. சார் கொடுத்துடலாம். என்னடா இவன் சும்மா சும்மா ஃபோன் பண்ணி கேட்குறானே நினைக்காதீங்க. நம்ம மேல நம்பிக்கை இல்லையான்னு வருத்தப்படாதீங்க. இது வழக்கமா எல்லா இடத்துலயும் செய்யறது தான். நீங்க எனக்கு ஒரு டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி நானும் கஸ்டமர் கிட்ட ஒரு டேட்டை ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா அந்த டேட்டுக்கு கொடுத்துருங்க. ஓகே சார், கண்டிப்பா. என்ன ஓனர், என்ன சொல்றாரு? சொன்ன டேட்ல வண்டியை கொடுக்கணும்னு சொல்றாரு. ஓனர், இதெல்லாம் சப்ப மேட்ரு, நம்ம பார்த்துக்கலாம். கவலைப்படாதீங்க. டே பாய்ஸ், என்ன ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சலாங்க. ஓகே. என்னடா? வாண்ணா டீ குடிக்க போலாம். ஏய் இருடா, இந்த வண்டி முடிச்சுட்டு போலாம். போய் வேலையை பாரு. வாண்ணா, நீ தலை வலிக்குது. போய் வேலையை பாடுறா, நிறைய வேலை இருக்குது. சாப்பிட்டு வந்து வேலையை பார்க்கலாம். அண்ணி, நீங்க என்ன இங்க? அத்தை கொடுத்து விட்டாங்க. உங்க அம்மா ஒன்னும் இறக்கம் இல்லாதவங்க இல்ல அஞ்சலி. நீ இப்படி கஷ்டப்பட்டு நிக்கும் போது அவங்களால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால தான் சாப்பாடும் டீயும் கொடுத்து விட்டுருக்காங்க. வாங்க, சாப்பிட்டு வந்து வேலையை பார்க்கலாம்.